சார், திருமணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு திருமண பந்தத்தை அமைக்கிறதுக்காக ஒரு நட்சத்திரம், திதி அப்படிலாம் பார்த்து கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்றாங்க சார். அதாவது மாப்பிள்ளைக்கு தனி நட்சத்திரத்துல பொறந்திருப்பாங்க, பொண்ணு வந்து தனி நட்சத்திரத்துல பொறந்திருப்பாங்க, அவங்க தனித்தனி திதிகள்ல பொறந்திருப்பாங்க சார். ஒரு திதியை பார்த்து, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து குறிக்கிறாங்க, பொருத்தம்லாம் பார்த்து குறிக்கிறாங்க. அந்த மாதிரியான திருமணங்கள் வந்து சக்சஸ் ஆவறதும் உண்டு, ஃபெயிலியர் ஆவறதும் உண்டு. அப்படிப்பட்ட ஜாதக அமைப்புகள் அது ஏன் அப்படிங்கிறது தெரிஞ்சு நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்களேம்மா, ஒரு நட்சத்திரத்தை பார்த்து ஒரு திதியை பார்த்து குறிக்கிறது இது முற்றிலும் போலிம்மா. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், லக்னம் என்பது உயிர் ஸ்தானம், 3ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், அந்யுன்யத்தை பிறக்கக்கூடிய ஸ்தானம், 7ஆம் இடம் காமஸ்தானம் மட்டுமல்ல, திருமணத்தில் பந்தத்தில் முடியும் பொழுது கணவன் மனைவியினுடைய ஸ்தானம், இளைய தாரம் என்பது 11ஆம் இடம், கள்ளக்காதல் 8ஆம் இடம் என்பது கள்ளக்காதல். இந்த 4 வகையான ஸ்தானங்களை அந்த ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் அவர்களுக்கு யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த நட்சத்திரம், இந்த திதி, கரணம், பாவம் இதெல்லாம் பார்க்காம காலையில் நல்ல நேரம் நம்ம குறிப்போம் இல்லையா, முகூர்த்த லக்னம். இப்போ ஒரு 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே, இல்லை 8லேருந்து 1:30 மணி நேரம் 9:30 மணிக்குள்ளே, இல்லை 9 to 10:30 குறி, அதெல்லாம் கிடையவே கிடையாதும்மா. அதெல்லாம் நல்ல நேரங்கள் என்பது அது பொதுவான இயல்பு. இவர்களுக்கு இது நல்ல நேரமா? ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் அந்த 3ஆம் இடம் அந்யுன்ய ஸ்தானம் நன்றாக அமைந்து விட்டால் இவனுக்கு ராகு காலத்தில் தாலி எடுத்து கொடுத்தாலும் நல்லா தான் இருப்பான், கட்டினாலும் அஷ்டமியில் கட்டினாலும் நல்லா தான் இருப்பான், மரண யோகத்தில் கட்டினாலும், ஏன் மிட்-நைட் 12 மணிக்கு தாலி எடுத்து கொடுத்தாலும் அவன் எடுத்து கல்யாணம் பண்ணாலும் நல்லா தாம்மா இருப்பான். காதல் என்பது சக்சஸ் ஆகணும்னு 5ஆம் இடம், 7ஆம் இடம் கணவன் மனைவி ஸ்தானமாக உருமாறி நல்ல வெற்றி வாகை சூடணும்னா 7-3 நல்லா இருக்கணும். சரி, 7 நல்லா இல்லை, செகண்ட் லைஃபாவது நல்லா இருக்குதுன்னா 11. இன்னைக்கு பாருங்கம்மா, ஒரு 10 கல்யாணம் நடக்குதுன்னா கம்பல்சரி 3 கல்யாணம் தோற்று போயிடுது. 7 கல்யாணத்தில் அந்த 2 கல்யாணம் அப்படியான்னு 5 ஓரளவுக்கு அப்படியே கரை தெரிந்துடுது. இன்னைக்கு நிறைய அனுபவத்தில் பார்க்கலாம். அந்த ஸ்தானம் ஒரு பெண் ஜாதகத்திலையும் ஆண் ஜாதகத்திலும் 3ஆம் இடம் பால்பட்டவர்கள் யாரை கல்யாணம் பண்ணாலும் நிலையாக நிற்கவே முடியாதும்மா, அது தோல்வியிலேயே போயிடுதும்மா.